சர்வ வல்லவரும் சர்வ ஞானம் அடைத்தவரும் சர்வ இடங்களிலும் வியாபித்திருக்கிறவருமாகிய உன்னதமான கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை நம்முடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உலகம் முழுவதும் பரவி வருகிற இந்த நோய் தொற்றினாலே ஆலயங்கள் இன்னும் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். எனவே நம்முடைய பிரசனத்திலே ஆலயத்திலே வந்து ஆராதிக்க இயலாவிட்டாலும் அவரவருடைய குடும்பங்களிலே இருந்து வீடுகளிலே இருந்து குடும்பமாய் சரீரத்திலே நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் ஆவியிலும் ஆத்மத்திலும் எங்களுடைய சிந்தையிலும் உம்மை நோக்கி பார்த்தவர்களாக உம்மை ஆராதிக்க இயலும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதற்கு இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்கிருந்தாலும் எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமாக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே இந்த ஜெப வேளையை, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, அந்த மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சந்தோஷத்தின் நிறைவோடு கூட நாங்கள் இந்த ஆராதனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பலன் தார். அங்கே அமர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் உதவி செய்கிறார்கள். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமையை கண்டுகொள்ள தேவரீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 265 பாமாலை பாடுவோம். பாமாலை 265. நீர் திவ்ய வாழி இயேசுவே, நீர் பாவநாசர்தாம், பிதாவிடத்தில் சேர்வதும் உமது மூலமாம். நீர் திவ்ய சத்யம் இயேசுவே, உம் வாக்கு ஞானமாம். என் நெஞ்சில் அதின் ஜோதியான் பிரகாசமும் உண்டாம். நீர் திவ்ய ஜீவன் இயேசுவே, வெம் சாவை ஜெயித்தீர். உம்மை பின்பற்றும் யாவர்க்கும் சாகாமை ஈகுவீர். நீர் வழி சத்யம் ஜீவனும் ஆவழி செல்லவும், சத்தியம் பற்றி ஜீவனை அடையவும் செய்யும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 86. 86ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும்.
நான் சிறுமையும் எளிமையானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவரீர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பமில்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்னென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறவரும் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். யாவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். புதிவாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தறினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் அது வாசமிட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோர் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். The Lord's Prayer. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் பின்பு ஆங்கிலத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். Now the Bible reading will be read to us both in Tamil and English. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
The scripture portion is taken from John chapter 16 verses 7 to 13. I repeat, John chapter 16 verses 7 to 13. But very truly I tell you, it is for your good that I am going away. Unless I go away, the advocate will not come to you. But if I go, I will send him to you. When he comes, he will prove the world to be in the wrong about sin and righteousness and judgment. About sin, because people do not believe in me. About righteousness, because I am going to the Father, where you can see me no longer. And about judgment, because the prince of the world now stands condemned. I have much more to say to you, more than you can now bear. But when he, the Spirit of truth, comes, he will guide you into all the truth. He will not speak on his own. He will speak only what he hears, and he will tell you what is yet to come. Here ends the Bible reading. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிறவர்களை வாசிக்கிறேன். 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர் ஐசக் அவர்களும், அதே தேதியிலே மிஸ்ஸஸ் பொன்மணி ஜெல் ஞானசிங் அவர்களும், 17ஆம் தேதி மிஸ்டர் ஒய் அலெக்சாண்டர் அவர்களும், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அக்சால் ஜான்சன் அவர்களும் தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே உங்களுக்கு ஏற்ற துணையாய் இருந்து சகல நிலைமையிலும் உங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து உங்களை நடத்த ஆண்டுடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்கள், இன்றைக்கு 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் யோவாஸ் அவருடைய குடும்பமும், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஆவஸ் அவருடைய குடும்பமும், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இ ஜான்சன் அவருடைய குடும்பமும், 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் ஜீவானந்தம் அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிற இந்த குடும்பங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்வை தொடர்ந்து கட்டி உங்களுடைய குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை எல்லா நிலைமையிலும் பாதுகாத்து பராமரித்து குடும்ப வாழ்வுக்கு அவசியமான எல்லா விதமான சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து உங்களை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கரத்தை ஒப்புக் கொடுத்து வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி போதாது சுவாமி. அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர். அப்படியாய் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து தன்னுடைய வாழ்வில் நீ கொடுத்திருக்கிற ஆயுசு காலங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி, இன்னும் குறிப்பாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தை நீர் நன்மையினால் முடிசூட்டி புது நன்மையினாலே அவர்களை ஆசீர்வதித்து புதிய எண்ணெயினாலே அவர்களை அபிஷேகித்து புதிய கிருபைகளினாலே அவர்கள் மகிழ்ச்சியாய் ஜீவிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளி நம்முடைய பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் காக்கப்பட்ட தீர்க்காயுசோடும் சுகபலத்தோடு வாழ அவர்களையும் அவருடைய பிறந்த நாட்களையும் ஆண்டுடைய கிருபையுள்ள கரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் திருமண நாளை காண்கிற மிஸ்டர் யோவாஸ் அவருடைய குடும்பத்திற்காக, ஆமோசையா அவருடைய குடும்பத்திற்காக, ஜான்சனையா குடும்பத்திற்காக மற்றும் ஜேம்ஸ் அவருடைய ஜீவானந்த் அவருடைய குடும்பத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வை கர்த்தர் தந்த வாழ்வு சுவாமி. ஒரே மாம்சமாய் நீர் அழைத்திருக்கிறீர், நீர் முன் குறித்திருக்கிறீர் சுவாமி. அதனுடைய ரகசியத்தை ஒவ்வொரு நாளும் கண்டுகொண்டவர்களாக குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை தங்களுக்குள்ளாக பகிர்ந்தெடுத்து குடும்ப வாழ்விலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி குடும்ப வாழ்விலே கர்த்தரை சாட்சி பகிர்ந்து அநேகரை ஆண்டவருக்கு வழிநடத்துகிற அனுபவத்தில் அவர்களை காத்துக்கொள்ள முடியாது கொடுத்து அவர்களுக்கென்று என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவருடைய வாழ்வை இன்னும் நல்லவர்களே அமைத்துக் கொள்வதற்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களை, பரத்தின் ஏகத்தின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தவர்களை அருமையான பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு சுகபலத்தை கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள முடியாது உம்முடைய கிருபை நிறைந்த கரத்திலே உம்முடைய ஆசீர்வதிக்கும் அரவணைக்கும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய திருமண நாட்களை நாங்கள் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
இப்பொழுது நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite the memory verse. The righteous person may have many troubles, but the Lord save him from all. Psalm 34 verse 19. Thank you. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28 அதிகாரம் 9 Thank you. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதைவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. Thank you. Heavens declare the glory of God, the skies proclaim the work of his hands. Psalm 19 verse 1. Thank you. Love the Lord your God with all of your heart, with all of your mind, with all of the strength, and with all of your soul. And love your neighbors as you love yourself. Luke 10:27. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவரவர்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கற்றுக்கொள்ளாக விசுவாசிக்கிறேன். உங்களை இந்த கொரோனா நோய் தொற்று என்கிறதான இந்த பெருந்தொற்று இந்திய தேசத்திலும் நம்முடைய மகாராஷ்டிர பிரதேசத்திலும் நன்கு குறைந்திருந்தாலும் அரசாங்கம் அடுத்த தங்களுடைய நடவடிக்கை எடுக்கிற வரை அரசாங்கம் என்னென்ன கைட்லைன்ஸை நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ, விதிமுறைகளை விதித்திருக்கிறார்களோ அதன்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக முகக்கவசம் அணிவது, சானிடைசர் யூஸ் பண்ணுவது, வெளியிலிருந்து வந்தவுடனே உங்களுடைய கை கால்களை முகங்களை நன்றாய் கழுவுவது போன்ற இந்த ப்ரீகாஷன்ஸை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து பத்திரமாய் வாழுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலே நம்முடைய சகோதரர் ரஃபிராஜ் அவர்கள் பலகீன நிமித்தமாக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய மகனை ஜீவனை கொடுத்து இதுவரை கடந்த காலங்களிலே காத்து வந்திருக்கிறார். இன்னமும் காப்பார். சீக்கிரத்தில் அந்த மருத்துவமனையிலிருந்து அவர்கள் சுகமாகி வீடு திரும்பத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நீங்கள் யாவரும் உங்களுடைய தனிப்பட்ட குழு ஜெபங்களிலே அவரை நினைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே, நன்றி நன்றி தாப்பனே, நன்றி. இந்த காலை வேலைக்கு அவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தாப்பனே, நன்றி. இந்த வெளியில கூட கர்த்தாவே, காணொலியின் மூலமாய் கர்த்தாவே, நாங்கள் உண்மை ஆராதனை கர்த்தாவே கண்டு கர்த்தாவே ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்க நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே துதிக்கிறேன் தேவனே. அநேகருக்கு கர்த்தாவே இந்த பாக்கியம் கிடைக்காத இருக்கும் போது கர்த்தாவே எங்களுக்காக நீ தந்திருக்கிறே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தாப்பனே, நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே 1 வருட காலமாய் கர்த்தாவே இந்த இன்ஃபெக்ஷன் நாளே கர்த்தாவே நாங்கள் வீட்டிலே இருக்கிறது நீ அறிவீர் தேவனே. ஆனால் கர்த்தாவே எங்களோட ஒவ்வொரு தேவையும் கர்த்தாவே நீ சந்தித்து வந்திருக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி தாப்பனே, நன்றி. நீ பெரிதான கிருபையினாலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே எல்லா துர்ச்சன பிரவாகத்திலிருந்தும் கர்த்தாவே மூடி மறைத்து காத்து கொண்டு வந்திருக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி தாப்பனே, நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு சபை மக்களையும், அவங்களுடைய குடும்பத்தாரையும், அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கர்த்தாவே அவங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தாவே அதுக்கு தந்து ஜபிக்கிறேன். இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தாவே கண்ணின் கருவழியை போல காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த வேளையில விசேஷமாய் சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவே வயதானவரையும் கர்த்தாவே முதிதான வயதுள்ளோர்களையும் இன்னும் பெண்களையும் அது கருத்தை தந்து ஜபிக்கிறேன் தேவனே. அதுக்காக கர்த்தாவே நன்றி தாப்பனே. அவங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து கர்த்தாவே விலக்கி காத்து வந்திருக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
சின்ன பிள்ளைகள் கர்த்தாவே தேர்ட் வேவ்ல பாதிக்கப்படும் கர்த்தாவே என்று நாங்கள் கேள்விப்பட்ட போதும் கர்த்தாவே கிருபையோடு கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் காத்து வழிநடத்து வந்திருக்கிறீரே அந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தாப்பனே, நன்றி. எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே உமது பலனை கொடுத்து வழிநடத்து வந்திருக்கிறீரே அந்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி தாப்பனே, நன்றி. விசேஷமாய் கர்த்தாவே வயதானவர்களை கர்த்தாவே கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. இன்னும் பெண்களை கர்த்தாவே கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட கர்த்தாவே நல்ல ஞானத்தோடு கர்த்தாவே குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தாப்பனே, நன்றி. ஆம் தாப்பனே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேலை இல்லாத நேரத்திலே குறைவான சம்பளத்திலே கூட கர்த்தாவே பெண்கள் கர்த்தாவே ஞானமாய் கர்த்தாவே அவங்க வீட்டை நடத்தி வந்திருக்கிறதா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஞானம் தாப்பனே, நீர் கொடுத்த ஞானம் அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றி, நன்றி தாப்பனே, நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே படிக்கிற சின்ன பிள்ளைகளும் உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. அவங்களுக்காக கர்த்த எஃபர்ட்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு டீச்சர்களையும் கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கூட கர்த்தாவே டீச்சர்ஸ் கர்த்தாவே அவங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்ஸை கர்த்தாவே பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக்க கர்த்தாவே நீ கிருபைச்சத்தலமா துதிக்கிறேன். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கர்த்தாவே அவங்க ஞானமாய் கர்த்தாவே அதை புரிந்து கொள்ள கர்த்தாவே நீ கிருபைச்சத்தலமாய் துதிக்கிறேன் தேவனே. நன்றி தாப்பனே, நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆன்லைன்லயே வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். ஃபியூச்சரை பத்தி கர்த்தாவே கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ சமாதான கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தேவனே. அவங்களுக்கு தேவை கர்த்தாவே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்களை செய்யற வேலையில கூட கர்த்தாவே நல்ல கான்பிடன்ஸ் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தாப்பரே, நன்றி. இந்த வேலையில கூட கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனத்தையும் உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. ஊழியக்காரரும் அவங்களோட குடும்பத்தை விசேஷமா உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. இந்த மாதிரி நேரத்துல கூட கர்த்தாவே ஊழியத்துல எந்த விதமான கர்த்தாவே ஸ்டாப்பிங் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அவங்களோட ஊழியத்தை கர்த்தாவே எங்களுக்கு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது தாப்பனே எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸோ கர்த்தாவே எதிர்ப்புகள்னாலே கர்த்தாவே அவங்க பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே நீர் அவங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. விசேஷமாய் எங்கள் சபையோட ஊழியக்காரர் பிரதர் தாமஸ் தக்ராமாரை உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். அவங்களோட குடும்பத்தை உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தாப்பனே. இந்த வேளையில கூட கர்த்தாவே சிறு பிள்ளைகளும் உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். ஆன்லைன் எஜுகேஷன்னாலே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எந்த விதமான குறைபாடுகளையும் சந்திக்காதபடிக்கு ஏற்ற வேளையில எல்லா தேவைகளையும் கர்த்தா நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. அதே மாதிரி கர்த்தாவே பிரதரோட வைஃபையும் கர்த்தா உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. அவங்க ஊழியத்தின் நிமித்தமாய் வெளியே போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே எந்த விதமான கர்த்தாவே ஆப்போசிஷன்ஸ்னாலே அவங்களுக்கு எந்த விதமான துர்ச்சன பிரபாவம் கர்த்தா அவங்களை நெருங்காதபடிக்கு உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. இந்த விளையில கூட கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே எங்க தேசத்தின் தலைவர்களை உமது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து கர்த்தாவே நாங்கள் கூடி சீக்கிரம் வெளியே வரும்படி கர்த்தாவே அவங்களோட நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க நீர் கிருபைச்சத்தலமாய் துதிக்கிறேன் தேவனே. அவங்களுக்கு போதுமான ஞானத்தை கர்த்தாவே நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அங்காங்கே கூட கர்த்தாவே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்னாலே கர்த்தாவே குடும்பத்திலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் வரதே கர்த்தாவே நாங்கள் கேள்விப்பட்டோம் தப்பனே. இட்ஸ் நாட் ஓன்லி மென்டல் கர்த்தாவே இன்னும் பிசிக்கல் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே ஃபைனான்சியல் கர்த்தாவே இது இல்லாம கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே வருவது நாங்கள் தெரியும் கர்த்தாவே. நாங்கள் படிக்கிறோம் தப்பனே கண்டுறோம் தப்பனே. ஆனால் எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தும் கர்த்தாவே நீர் மாத்திரம் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே வெளியெடுக்க நீர் மாத்திரம் வல்லவராக இருக்கிறது நாங்கள் அறிவோம் தேவனே. அதுக்காக தாப்பனே நீர் கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸையும் கர்த்தாவே நீர் கிருபையோடு கர்த்தாவே இந்த நேஷனல் லீடர்ஸ் எடுக்கும்படி கர்த்தா நீ கிருபைச்சத்தலமாய் துதிக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு டிசிஷன்ஸையும் தாப்பனே அவங்க எடுக்கும் போது கர்த்தாவே உமது ஞானம் கர்த்தாவே நீர் அவங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தாப்பனே. மீண்டுமாய் கர்த்தாவே வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே இந்த கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். எந்த விதமான கர்த்தாவே ஃபியர்னால யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வந்துடாதபடிக்கு கர்த்தா நீ கிருபைச்சத்தலமாய் துதிக்கிறேன் தேவனே. ஸ்தோத்திரமப்பா. இது எல்லாத்திலும் கர்த்தாவே மாற்றி போட கர்த்தாவே இந்த நிலைமையை மாற்றி போட கர்த்தாவே நீர் மாத்திரம் கர்த்தாவே வல்லவரா இருக்கிறீர் கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம் தாப்பனே. அதே மாதிரி தாப்பனே ஸ்தோத்திரமப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே இந்த ஆராதனை கண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கர்த்தரை தந்து ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கு நீ கிருபைச்சத்தலமாய் துதிக்கிறேன். பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸும் அது கர்த்தரை
தந்து ஜெபிக்கிறேன். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கர்த்தாவே ஆங்காங்கே கூட கர்த்தாவே ரொம்ப கஷ்டத்தோட கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தை தந்து ஜெபிக்கிறேன் தேவனே. அவங்களோட தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்களோட மனதின் விருப்பத்தின்படி கர்த்தாவே எல்லாம் கர்த்தாவே உமது கிருபையோடு கர்த்தாவே நடந்து முடிக்க கர்த்தாவே நீ கிருபை செலுமா துதிக்கிறேன். மீண்டுமாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் உமது கரத்தை தந்து ஜெபிக்கிறேன். மீதானவளை ஆசீர்வதித்தாரும் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி ஆராதனையிலே உங்கள் யாவரையும் யுவதமான நிலைமையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்திலே சீக்கிரத்திலே ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்குண்டான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாக நம்ம யாவரும் அவருடைய ஜெபங்களிலே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் உலகம் முழுவதிலும் இந்த பெருந்தொற்றினாலே பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளிலிருந்து அற்புதமாய் ஒவ்வொருவரையும் காத்து வருகிறார். ஆனாலும் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து பத்திரமாய் வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தா. அவருடைய ஆலோசனைகள் நித்தியமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நமக்கு தந்திருக்கிற வேதம் என்ன அழைக்கிறது என்றால், கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஒரு தகப்பன் எப்படி குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல நம்முடைய பரம தகப்பனும் அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆகவே உலகத்திலே சங்கடங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வியாதிகள் உண்டு, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தேவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இவைகளின் மத்தியில நமக்கு இனம் புரியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு விட நாம் வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். Romans chapter 8 verse 37. I'll read it for you in English. We have been listening to the word of God for the past 2 weeks on the topic of God has called us to be the conquerors. 37. In all these things we are more than conquerors through Him who loved us. God has called us to be conquerors or to be overcomers, which means there is always a struggle, a war, a fight in the world which have to be fought out. இந்த உலகத்திலே நாம் ஜெயம் கொள்ளுவர்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம அன்பு கூறுகிற அந்த தெய்வத்தால் நாம் ஜெயிக்கிறோம். அப்ப நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். அப்ப நம்ம ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான எதிர்ப்புகளிலே, போராட்டங்களிலே நாம் போராடி ஆக வேண்டிய கட்டாயமான சூழலில் இருக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாமே நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வந்த விளைவுகள் தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த போராட்டத்திலே நம்மை நாம் தோற்று விடுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். முற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். Only through Him we can overcome the world or take victory over the fight which we are fighting now. அப்போ ஃபைட் என்றால் நம்ம மனசுக்கு வரதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான போராட்டங்களும் சண்டைகளும் யுத்தங்களும் அப்படி அல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டிரான்ஸ்வேர்ல்டு அல்லது உலகத்திற்கு அப்பாற்பட்ட சக்திகளோடு கூட நமக்கு சகல விதமான அதிகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு என்னது இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு உண்டான எல்லா விதமான அம்சங்களை, ஆவிக்குரிய அம்சங்களை ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்போ போராட்டம் என்னது?
வாட் இஸ் a war, what is a contest, போட்டி என்ன போட்டி அல்லது என்ன போராட்டம், என்ன விதமான ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை பாவம் செய்ய வைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளை பாவம் செய்ய வைக்கணும். அப்ப சாத்தான் நம்மளை எப்படி தோற்கடிக்கிறான்? நம்மை பாவம் செய்ய வைத்து நம்மை தோற்கடித்து பாவத்தின் சம்பளமாகிய மரணமாகியவை நமக்கு கொடுக்கிறான். ஆனால் நீங்கள் நான் வணங்கி கொண்டிருக்கிற இந்த தெய்வமாகிய இயேசுவானவர் நமக்கு நாம் ஜெயமெடுக்கத்தக்கதாக உதவி செய்து எதை கொடுக்கிறார்? ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார்னா நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு ஆண்டவர் அவர் மூலமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ரிவார்டு என்பது நித்திய ஜீவன், சாத்தான் கொடுக்கிற ரிவார்டு என்பது மரணம். சோ அந்த மரணத்தை எல்லாம் ஜெயித்து எழுந்த இயேசுவானவர் நமக்கு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். What is the reward given by Satan if he wins the battle? If he wins the battle, he gives us the death. The consequence of sin is death, or the wages of sin is death. பாவத்தின் விளைவு மரணம், அது நமக்கு கொடுக்கிறார். At the same time, God gives us victory. God gives us helps us to conquer the world, conquer the fight, conquer the contest, and after which He gives us the reward, which is the eternal life. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ it is not an easy thing to conquer the fight or the war. அப்ப இதுல ஜெயிப்பதற்கு நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்திருக்கிறோம். அதுல இன்றைக்கு தொடர்ந்து சிந்தித்து வந்ததுல சர்வாயுத வர்க்கமாகி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை சிந்தித்தோம். அதுல அந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்துக் கொண்டு நாம் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும், how we have to use the armor of God. Many people knows what are the armor of God that is given to us. It is not that knowing is not going to help us to fight the war. We have to know, we should know how to use the armor of God. கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பயன்படுத்துவது இந்த யுத்தத்தில். இப்போ ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில நம்முடைய எல்லா விதமான தாளந்துகளையும் திறமைகளையும் எப்படி பயன்படுத்தும். ஒரு கிரிக்கெட் என்கிறதான ஒரு போட்டியை எடுத்துக்கொள்வோமே, அந்த கிரிக்கெட்ல நிறைய ஸ்கோர் பண்ணணும்னா அந்த பேட்டை வச்சு அந்த பேட்டை எப்படி பயன்படுத்தணும், அந்த பேட்டை வச்சு எப்படி பாலை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தெரியாதவரை நம்ம எப்படி அதில் ஜெயம் எடுக்க முடியும்? You take the contest called cricket. You are given a bat to fight to win the match. But unless you know how to use the bat and face the ball and score the runs, you will not win the match. Appo we should know how to use the arms. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை பயன்படுத்துவதற்கு நமக்கு என்ன செய்திருக்கிறோம் தெரிந்திருக்கும். அப்ப இந்த ஃபைட்ல நம்ம எப்படி இந்த சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தி இந்த பேட்டில் நம்ம வின் பண்ண போறோம், அதை ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத நாம் சிந்திக்க போறோம். முதலாவது we'll go one by one how we are going to use the armor of God in the war or the contest or the struggle we are facing today in our spiritual life, both our spiritual life and physical life. நான் வாசிக்கிற அருமையான எபேசியர் இதற்கு முன்பாக வாசிக்கிற அருமையான எபேசியர் 6 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 14 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 14 வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கோசத்தை தரித்தவர்களாயும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது I'll go by the order which is there in the Bible verse. I'll go one by one.
இந்த நாளில் சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாக என்கிறதான சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். அப்போ சத்தியம், உண்மை என்கிறதான ஒரு கச்சை. கச்சை என்றால் இப்ப நான் என்னுடைய இதுல கேர்டல் கட்டி இருக்கிறேன். இப்போ பேண்ட் போட்டுட்டோம்னா அதுல பெல்ட் போடுறோம். ஒருவேளை வேற ஏதாவது நாம் அணிகலன்களை அணிந்திருந்தோம் என்றால் நம்முடைய அணிகலன்கள் எல்லாவற்றையும் சரியாய் நம்முடைய உடல்ல தங்கி இருக்கத்தக்கதாக ஒரு கச்சை என்ன செய்கிறது, கட்டப்படுகிறது. இல்ல, belt which holds the entire body or the entire dress we wear. அப்போ அந்த முழு காரியத்தையும் என்ன செய்கிறது, இணைத்து அதை சரியாய் நாம் அணிந்து கொள்வதற்கு உதவியாக இருப்பது இந்த பெல்ட். To unite the entire being of our human being, the spiritual belt which is called the truth, which binds the entire being of human being. இப்ப நம்முடைய முழு தன்மையையும் இணைத்து ஒன்று கட்டி இணைத்து சேர்த்து வைத்திருக்கிற ஒரு அருமையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம் என்கிறதான ஒரு உண்மை. The truth called the fact called truth holds the entire human being, entire being. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த ஆயுதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். முதலாவது அந்த ஆயுதம் என்ற உடனே நமக்கு உடனே மனசுல எல்லாம் நமக்கு போர் ஆயுதங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். இட் இஸ் a fact, ஒரு சத்தியம், ஒரு உண்மை. அப்ப அந்த உண்மையை குறித்து உண்மைக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are many definitions and synonyms you find in the dictionary. Right one, the correct one, the exact one we call it. சத்தியம் என்றால் என்ன, ட்ரூத் என்றால் என்ன, உண்மை அல்லது சத்தியம். தமிழிலையும் கூட பல விதமான வார்த்தைகள் என்ன செய்கிறது, பயன்படுத்துகிறது. இல்ல, பொய்க்கு எதிர்மறையானது என்று சொல்லி கூட பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சத்தியம் என்றால் உண்மை. இன்னைக்கு என்ன, ஏன் இதை நம்ம அதிகமா யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மனிதனுடைய பாவத்தின் விளைவாய் உண்மைகள் எல்லாம் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான தம்பி சும்மா விளையாட்ட சொல்லுவோம், நாங்கெல்லாம் பொய் சொல்றது இல்லை, உண்மையை மறைச்சிருவோம், உண்மையை மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் மை church member, not this church but ex-church member, he always used to tell, we don't lie but we hide the truth. It is one and the same. Hiding the truth and not telling lie, both the things are the same, one and the same. So அப்போ உண்மையை ஆனது மனிதனுடைய பாவத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். Through the human fallen nature, the truth is hid somewhere, or there is the opposite introduction, opposite definition is given for the truth in the world. I will give an example. முதலாவது நாம் மனிதன் பாவம் செய்த அந்த அனுபவத்தில் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்தளித்து அடுத்த பகுதிக்கு நான் கடந்து சொல்கிறேன். நமக்கு தெரிந்த அருமையான வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் சொன்னது என்னது, இந்த உண்மை என்னது, what is the truth which the Lord said to both Adam and Eve, இந்த கனியை சாப்பிடுகிறனாலே, ஆண்டவர் சொன்ன உண்மை என்னது, இந்த கனியை சாப்பிடுகிறனாலே நீங்கள் சாகவே சாவீர்கள். when you the very moment you eat this fruit of knowledge, you will die. That is the truth pronounced by our God Almighty. But how Satan made the truth into lie, which pleased our mother Eve. அப்போ எந்த அளவுக்கு அந்த நம்முடைய முதல் தாயாகிய ஏவாளை அந்த பொய்யினாலே அவன் இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக வாசிக்க விரும்புகிறேன். சரி, அவன் சொன்ன அந்த காரியத்தை அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின காட்டு மிருகங்கள் காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரமுள்ளவையா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? See how he brings the truth into light, which seems to be truth. அது உண்மை போல ஒரு பொய்யை என்ன செய்கிறான் அங்கே கொண்டு உண்மையை உண்மையாக சொல்லாதபடி ஒரு பொய்யாக உண்மையாக இருக்கக்கூடியதாக என்ன செய்கிறான், ஒரு உண்மையை பொய்யாக மாற்றி அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்த தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று. புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. So this is the truth. புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. ஆனா இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை எப்படி மாற்றி அமைக்கிறான்னு சொல்லி பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். என்ன சொல்றான் சாத்தான்? அவர் சொன்னது உண்மைதான், ஆனா அது அப்படி அல்ல. என்னது, நீங்க இதை சாப்பிடுற நாள்ல சாக மாட்டீங்க, தேவனை போல இருப்பீங்க, அப்புறம் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறத தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனையும் இப்ப என்ன செஞ்சிட்டான், இந்த பையன் தேவனையும் பொய்யரா இவங்களுக்கு விளக்கிக்கான். He portrays even God himself as a liar by giving the opposite meaning to the truth which is said by our God Almighty. I'll read it for you. You know that is a known passage for us. Even then I'll read it for you. How Satan makes a truth into lie and makes the human race to believe the lie as truth. Now, the serpent was more crafty than any of the wild animals the Lord God had made. He said to the woman, did God really say you must not eat from the tree in the garden? The woman said to the serpent, we may eat fruit from the trees in the garden. This is the truth that is pronounced by the Lord. But God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it, or you will die. This is the truth that is pronounced by the God Almighty. But he gives another meaning, just opposite meaning to that truth, as if this is the truth which the Lord, which God Almighty has hidden to human race. I'll read it for you. You will not certainly die. Who said? Serpent said. The serpent said to the woman, for God knows, here he makes even God a liar in front of human being. Right. For God knows that when you eat from it, your eyes will be opened, and you'll be like God, knowing good and evil. Knowing good and evil. எப்படி தந்திரமானவன் பாரு. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்படி என்றால் உண்மை மறைக்கப்பட்டால் நீங்கள் காண்பதும் நம்புவதும் நீங்கள் அனுபவிப்பதும் எல்லாமே பொய்யான விஷயம் என்று சொல்லியார்கள். அவைதான் ஆண்டவர் உலகத்திலே சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது, நான் சத்தியத்தை அறிவிக்க வந்தேன். பிலாத்துவோடு பேசும்போது சொல்லுகிறார், நான் சத்தியத்தை அறிவிக்க வந்தேன். பிலாத்து கேட்கிறான், சத்தியம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் அவனால கேட்க முடியல. He was not ready to ask the Lord, what is the truth? And the Lord said to Pilate that I have come here to preach the truth. அப்போ சத்தியமானது பாவத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த
அந்த சத்தியத்தை, இந்த பாவத்தை வெல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக கொடுத்திருக்கிறார். God has given that truth which is hidden by the fallen nature of human being as an arm to fight the battle against evil. அப்ப அந்த சத்தியம் என்றால், இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இப்போ ஒரு பேனா இங்க இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே, இதுதான் உண்மை. இத மறைச்சிட்டோம் அப்படின்னா இங்க பேனா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அங்கிருந்து பார்க்கிறவங்களுக்கு பேனா, ஆனா உண்மையாக பேனா இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த பேனாவை வித்தியாசமான பொருளா காண்பிக்கிறது பொய். இல்லைன்னு சொல்றதும் பொய், வித்தியாசமான பொருளா காண்பிக்கிறதும் பொய்யாக இருக்கிறது. இப்படிதான் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக உண்மைகள் என்ன செய்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So the armor of God in the fight is truth. The armor of Satan in the fight is lie. இந்த யுத்தத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயன்படுத்துகிற ஆயுதம், தேவனுடைய சர்வாயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம். ஆனா அதே சமயத்தில் நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சாத்தான், அவன் பயன்படுத்துகிற இந்த உலகத்தின் பொருட்கள், அவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பாவ இச்சைகள், இவைகளோடு கூட நம்ம போராடுறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னு சொல்லி, அல்லது நம்மை பாவம் செய்ய வைப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய். அன்றைக்கு ஏவாள் அம்மாவோடு கூட நடந்த அந்த போராட்டத்துல, மனிதனோடு கூட நடந்த போராட்டத்துல அவன் பயன்படுத்தின போராயுதம் பொய். இந்த அம்மா கையில உண்மை இருந்துச்சு இல்ல? In the hands of Eve there was truth, the armor of God, which she knows very well, which she was well aware of. But she had the arm or the belt called the truth. But by the lie, the arm of lie, Satan defeated the entire human race. That is why from the day human race has fell in sin, the truth is always hidden in the world. That means whatever we see, whatever we enjoy, whatever we come across becomes lie. ஒரு ஆபத்தான, ஒரு பயங்கரமான போராயுதத்தை பிசாசானவன் கையில் எடுத்திருக்கிறான். என்னது? பொய். அவன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறான்? உங்களையும் என்னையும் பொய்யர்களாய் மாற்றி விடுகிறான். பொய் என்றால் என்ன நினைக்கிறோம்? What we always think that what the lie is, it is just telling lie from our very mouth. It is not so. It is not only telling something is not there as lie, it is also our life. Our very life is a lie. That means we pretend to be good. In reality, we are not at all. We pretend to be good, but we are not at all good. That means our very being has become lie. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பொய்யாய் மாறிவிடுகிறது. நல்லவர்கள் போல இருக்கிறோமே ஒழிய காண்பிக்கிறோம் நம்மை, ஆனால் உண்மையில் நல்லவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையே பொய் தாங்க. நம்முடைய வார்த்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் பிசாசானவன் பொய்யாக்கிறாங்க. எவ்வளவு நடிக்கிறோம், எந்தெந்த இடங்கள்ல நடிக்கிறோம். நிறைய நேரங்களில் எங்களை போல ஊழியக்காரங்களும் நிறைய இடங்களை நடிக்க வேண்டி இருக்கிறது. பரிசுத்தவான்களை போல நடிக்கிறோம், நடிக்க வேண்டி இருக்கிறது நடிக்கிறோம். We act as if we are good. We pretend as if we are good. In reality, we are not at all good. எவ்வளவு பெரிய பொய்யர்கள் நானும் நீங்களும், எவ்வளவு பெரிய பொய்யர்களாய் பிசாசானும் உங்களை என்னை மாற்றி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நான் யோசித்து பாருங்கள். The strongest weapon Satan has is lie. That is why he is called
the deceiver. That is why he is called the deceiver. ஆகவே தான் அவன் வஞ்சகன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So the armor of God is truth, the armor of Satan is lie, and through that lie he defeats us always. We have been defeated, but God calls us to conquer through the armor of truth. நன்றாய் கவனியுங்கள். இந்த பொய் எந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளமாகிய மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் எதனால வந்துச்சு? உங்களுக்கு எனக்கும் பொய்யினாலதான் வந்துச்சு. Through that lie only the wages of sin, which is death, has come to us. That means Satan has killed us through lie. பிசாசானவன் உங்களை என்னையும் பாவத்தினால் என்ன செய்திருக்கிறான்? கொலை செய்திருக்கிறான். The Bible calls him also a murderer. ஆதி முதல் கொலைகாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He has murdered the human race through the arm of lie. பொய்யினாலே கொலை செய்திருக்கிறான் மனித குலத்தை. உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு சத்தியத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, நீங்களும் நானும் சத்தியவான்களாய் மாறுவதற்காக கொல்லப்பட்டதும் இந்த பொய்னாலே. இந்த பொய்னால மத்தேயு 29 அதிகாரம் 59, 60 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர்களும் என்ன செய்தார்கள்? பிலாத்து இயேசு மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது, இவர் நீதிபரர் என்று சொல்லி அவருடைய மனைவினாலும் சாட்சியம் பெற்ற பொழுது, இந்த வேதபாரகர்கள் பரிசேயர் என்ன செய்தார்கள் தெரியுமா? பொய் சாட்சிகளை என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார். They brought all the lies. ஆனா எந்த பொய் சாட்சியும் அவர்களுக்கு முன்பாக எடுபடும். Wrong witnesses. The liars who always witnesses the other way were brought before Pilate, and they were blaming many things, and they were lying many things against our Lord Jesus Christ. In the final stage, Bible says, through two wrong witnesses, liars who lied before Pilate, and through that lie our Lord Jesus Christ was crucified and Pilate pronounced the judgment of death to Jesus Christ, which means due to your and my sin, even our Lord Jesus Christ was also crucified or killed through this life. பொய் என்கிற ஆயுதம் எவ்வளவு கொடூரமானது, பயங்கரமானது என்பதை யோசிப்பார். இந்த பொய்யை நம்பி ஏவாளம்மா அன்னைக்கு பொய் என்கிறது ஆயுதத்தினால வீழ்த்தப்பட்டதுனாலே, இயேசுவானவரும் அதே ஆயுதத்தினாலே கொலை செய்யப்பட வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். உங்களுக்காக எனக்கு இந்த உண்மையினாலே மாத்திரம், உண்மை என்கிறதான அல்லது சத்தியம் என்கிறதான சர்வாயுதம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அந்த உண்மை என்கிறதான சத்தியத்தை கொண்டு பொய்யை ஜெயிக்க ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். நமக்கு சமயம் இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு
இந்த சத்தியத்தை கொண்டு நாம் எப்படி சாத்தானையும் பாவத்தையும் ஜெயிக்க வேண்டும். பாவத்தை ஜெயித்து விட்டோம் என்றாலே நாம் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சாத்தான் நேரடியாக போராட போவதில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு உண்மை. Already I have told that he is not going to come directly. He is going to use people. He is going to use circumstances. He is going to use the worldly things to fight against us. And once when in the fight, if you don't commit sin, you will win over Satan. You will conquer Satan through not committing sin. சாத்தானை எப்படி ஜெயிக்கலாம், சாத்தானை எப்படி ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறோமா? எப்படி ஜெயிக்கிறது? நீங்க பாவம் செய்யாம இருந்தாலே சாத்தானை ஜெயிச்சாச்சு, அவன் தோத்து போனான்னு. பொய் தோத்து போச்சுன்னு. இங்க உண்மை ஜெயிக்கணும். பரிசுத்தமாக வாழ்வதுதான் உண்மை. பரிசுத்தமாய் வாழ்வதுதான் உண்மை. என்றால் தேவன் பரிசுத்தர், அவர்தான் உண்மை. He is truth. The truth is holy. அப்ப அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் நான் பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்யாம இருந்தாலும் சாத்தானை ஜெயிச்சுதான் இருக்கும். சாத்தான நீங்க மற்றபடி நினைக்கிற மாதிரிலாம் போய் ஜெயிக்க முடியாது. நீங்க பாவம் செய்யாம இருக்க, சாத்தானை ஜெயிச்சிரு. அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். You don't commit sin, you will take a victory over Satan. That's it. A simple logic. அப்போ நானும் நீங்களும் இந்த காலவெளியில உண்மையானவர்களா பொய்யானவர்களா அதை மட்டும் தீர்மானிச்சிட்டோம். பின்னால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் எப்படி சத்தியத்தை பயன்படுத்தி பாவத்தை ஜெயிக்க வேண்டும் சொல்லி. I'll teach you afterwards, maybe next Sunday, how we can use this truth against this war. நல்லா கவனிங்க. முதலாவது, நான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் பொய் இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க சிந்திச்சுக்கலாம். யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் பொய்யர்களா இல்லையா, உண்மையானவர்களா? ரெண்டே பேர் தான் உலகத்துல. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு பொய், ஒண்ணு உண்மை. சரியா? ரெண்டு தான் உலகத்துல இருக்கு. எல்லா உண்மைகளும் மறைக்கப்பட்டிருக்கிற பாவமான உலகம். அப்ப ஒரே சமயத்துல உண்மை என்று ஒன்று இருக்கிற ஒரு அனுபவம். சரி, இப்போ நீங்கள் நான் கிறிஸ்தவ பிள்ளைகள், நீங்களும் நானும் கிறிஸ்தவ பிள்ளைகள். உங்களுக்குள்ள உண்மையா இருக்கா அல்லது பொய் இருக்கா அப்படிங்கிறது யோசனை. உங்களுடைய முழு தன்மையும் உண்மையோடு இருக்கா? நம்ம நடிக்கிறோமா அல்லது பொய் நமக்குள்ள? நம்ம நடிக்கிறோம்னா பொய் இருக்குன்னா, நடிக்கல அப்படின்னா பொய் இல்லைன்னா அது அப்படி சொல்லலாமே. நமக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா என்னது? பொய்னால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் அந்த பொய்னால ஜெயிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையே பொய்யாக மாறிடும். Once we are overcome by the lie, then always our lives will be always a life of lie, full of lies in our life. பொய்னால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமான்றதை யோசித்து பாருங்க இந்த காலவெளியில. கவனி, நான் வாசிக்கிறேன். ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சரி, ஒருவேளை இயேசு சுவாமி முன்னால வந்துட்டு என்ன செய்வோம்? நாம் பாவிகள் தைரியமா ஒத்துக்கிடுமா இல்லையா? ஒத்துக்கிடுமா இல்லையா? இயேசு சாமி முன்னால வந்து, ஏன்னா அவர் பாவத்தை மன்னிச்சுவார் நமக்கு நல்லா தெரியும். அதனால இயேசு சாமி முன்னால வந்து கண்டிப்பா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே இன்ன பாவெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிடுவோம். ஏன்னா நாம செஞ்ச பாவத்தை யாரும் என்ன செய்ய போறதில்ல? உலக மனிதர்கள் கேட்க போவதில்லை. அதனால என்ன செஞ்சிருவோம்? என்னென்ன பாவம்லாம் செஞ்ச சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாவின்னு சொல்லி யார் முன்னால ஒத்துக்கிடுவோம்? ஆண்டவருக்கு முன்னால ஒத்துக்கிடுவோம். சரியா? இது கிறிஸ்தவர்கள்.
சரி, இதுல இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன ஆனாலும் சரி, உலகமே இடிஞ்சு வந்தாலும் சரி, தான் செய்த அல்லது தன் சகோதரனுக்கு விரோதமாக செய்த தவறையோ பாவத்தையோ அல்லது வேற எங்க செய்த தவறையோ பாவத்தையோ ஒரு நாளும் மனிதர் முன்னால ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பொய்யர்கள் தானே. We as Christians may confess our sin before the Lord. We know that no human being will listen to us. It is just close to other eyes, other ears. So we always confess it before the Lord. And because we know that He forgives us always. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சுவார்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும், அதனால தைரியம். ஆனா then we may not disclose our sin, disclose that we are sinners, we have committed a mistake before human being. என்னைக்காவது தப்பு செஞ்சவன் மனுஷனுக்கு முன்னால தப்பு செஞ்சிருக்கான ஒத்துக்கிட்டானா இல்லவே இல்லை. ரொம்ப அவங்க பரிசுத்தவான்கள். அது பரிசுத்தவான்கள் மாத்திரம், உண்மையை விரும்புகிறவர்கள் மாத்திரம் நடிக்க கூடாது, பிரிட்டன் பண்ணக்கூடாது, நல்லவர்களா நடிக்க கூடாது. ஆமா நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி என்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கிறார்களோ அதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அதுக்காக நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மனிதன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அல்லது ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், அல்லது ஒரு சர்ச்ல இருக்கிறோம், அல்லது எங்கேயோ இருக்கிறோம். பை மிஸ்டேக் எல்லாரும் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள். We keep on doing mistakes. It is our nature. But what is wrong in admitting before the human being, my fellow being, that yes, I have committed this so and so things? When we start hiding the mistake before man, which means before God as well as, which means we are liars. நமக்குள்ளே பொய் இருக்கிறதுன்னு அர்த்தம். பொய் இருக்கிற இடத்துல உண்மைக்கு இடமே இல்ல. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. I am reading for you in English also. 1 John 1:8. If we claim to be without sin, we deceive ourselves, and listen carefully, and the truth is not in us. And the truth is not in us. இப்ப யோசிங்க, ஏன் யோசிங்க, நமக்குள்ள பொய் இருக்காது. நம்மெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களா என்ன செஞ்சிருவோம்? நான் சொன்னது போல மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களையும் பாவங்களையும் செஞ்சிருந்தாலும் சொல்லிடுவோம். ஏன்னா பொதுவான பாவரிக்கை செஞ்சிருவோம் எல்லாரோட சேர்ந்து. இவன் ஆங்கிலிக்கன் பார்ட்னர்ஷிப்ல வர்ஷிப் பண்ணக்கூடிய எல்லா ஆராதனைகளிலும் பாவரிக்கை ஜெபம் பொதுவா இருக்கு. அதோட சேர்ந்து பாவரிக்கை ஜெபம் பண்றவங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான்களா இருக்குதான் செய்யறாங்க. சரி, ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் அவர் பாவத்தை மன்னிச்சுவார் நம்பிக்கையோடு கூட எல்லா பாவங்களையும் அறிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்க செய்கிறார்கள். ஆனால் மனுஷனுக்கு முன்னால செய்த பாவங்களை மறைக்கிறோமா இல்லையா? தப்புகளை மறைக்கிறோமா இல்லையா? திருச்சபையில் நடந்த காரியங்களை மறைக்கிறோமா இல்லையா? மற்றவர்களுக்கு முன்பா மறைக்கிறோமா இல்லையா? ஆபீஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மறைக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஸ்கூல்ல நடந்த தவறுகளை நாம மறைக்கிறோமா இல்லையா? இல்லையா? அப்ப நமக்குள்ள சத்தியம் இருக்கா, உண்மை இருக்கா? இல்லையே. நமக்குள்ளே நம்ம பாவம் இல்லை என்பானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். வெளியிலிருந்து வஞ்சகன் வரணும் அவசியம் இல்ல. நம்மளையே ஆயுதமா பயன்படுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை தூர போட்டு பொய்ய உள்ள விதைச்சிருவான் பிசாசான. No need of the deceiver coming into us. He will use us as a deceiver to deceive ourselves and remove the truth from us. And
make us liar. Make us liar. Then how can we win the battle once we are found with love? Lying. எப்படி ஜெயிக்க முடியும்? சத்தியத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? உள்ள பொய் இருந்துச்சுனால அவன் ஜெயிச்சிட்டான் அர்த்தமே. பிசாசு அவன் ஜெயிச்சிட்டான் அர்த்தமே. யோசித்து பாருங்க. இந்த காலவெளியில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரே ஒரு வசனத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. பிசாசானவன் கையில பொய் இருக்குது, ஆண்டோடைய ஆயுதமாகிய சத்தியம் இருக்கு. யார் ஜெயிக்க போறான்றது தான் இந்த போராட்டம். பொய்ய வச்சு உங்களை பாவம் செய்ய வச்சிருவான் பிசாசானவன். ஆனால் நீங்கள் சத்தியத்தை வைத்து பாவம் செய்யாமல் இருக்க உங்களால் முடியும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். அந்த பொய் தான் உங்களுக்கு எனக்கு மரணத்தை கொண்டு வந்தது. அந்த பொய்யினாலே உங்களுக்கு எனக்கு மரணம் ஏற்பட்டதுனாலே அவருடைய அன்பினாலே அதே பொய்யினாலதான் இயேசுவானவருக்கு மரணம் ஏற்பட்டது. நாம் பொய்யரா உண்மை உள்ளவர்களா? வேதம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கட்சியை தரைத்துக் கொண்டவர்களாயும் ஜெயங்கொள்ளாயும். சத்தியம் என்கிறதான கட்சியை தரித்துக் கொண்டு பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது மாத்திரமே நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறோம். Wearing the belt of truth, if we face the enemy, we are going to be the winners. We are going to be the winners through the truth. Through the truth. கண்ணமுள்ள ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் பொய்யர்களா? ஒரு வாயில பொய் சொல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில பொய்யா இருக்குமே. வாயில பொய் சொல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில பொய்யா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தோத்து போன கிறிஸ்தவர்கள் அவன் ஜெயிச்சிருந்தான். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். இந்த போராட்டம் அதுக்கு உங்கள்ட்ட பொய் காணப்படக்கூடாது, பொய்யான வாழ்க்கை காணப்படக்கூடாது, பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பாவத்தை மறைக்கவும் கூடாது. சுவாமி இந்த காலவெளியிலே நம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு இந்த மகா யுத்தத்திலே போராட்டத்திலே நாங்கள் போராட எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. முற்றிலும் அன்பு கூறுகிறவர்களாலே, எங்களில் அன்பு கூறுகிறவர்களாலே நாங்கள் ஜெயங்கொள்ளவர்களாயிருக்கிறோம். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் சத்தியம், உண்மை, நடிக்கிற பரிசுத்தம் அல்ல, உண்மையான பரிசுத்தம். உண்மையான பரிசுத்தம் எந்த இடத்திலும் நடிக்காதபடி, நல்லவர்களாயோ பரிசுத்தவான்களாயோ நடிக்காதபடி, 1 John 1:8 சொன்னது போல நம்மளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியத்தை தொலைத்து விடாதபடி நாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு அவர்களை மனிதனுக்கு முன்பாக செய்த அக்கிரமங்கள் அநியாயங்களை மறைக்காதபடி அவர்களோடு கூட ஒப்புரவாக்கி மன்னிப்பை கோரி என் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய மன்னிப்பையும் என் சகோதரன் எனக்கு மன்னிக்க ஆயத்தமாயிருக்கும் பொழுது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில உண்மையை தொலைத்து விடாதபடி சத்தியம் என்கிறதான கச்சையை அணிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது பாவம் செய்ய அவசியம் இல்லை. நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம்.
பாவம் செய்யாமல் சத்தியத்தை அணிந்து கொண்டு பாவம் செய்யாமல் சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்காக கீர்த்தனைகளிலே 154 கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனைகளிலே 154 கீர்த்தனை பாடுவோம். கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள் நீதம், கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். திரு அருள் நீடுமை ஞான திரித்து, திரு அருள் நீடுமை ஞான திரித்து, வரில் நரனாகிய மாதுவின் வித்து, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். பண்ணின பாவமெலாம் அகல்வித்து, பண்ணின பாவமெலாம் அகல்வித்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்துன்ற நன்பு பாராட்டு, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். தீமை உறும் பல ஆசையை நீக்கி, தீமை உறும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். தொல்வினையால் வரும் சாபம் பொழித்து, தொல்வினையால் வரும் சாபம் பொழித்து, நல்வினையே செய்திராணி அழித்து, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். அம்பரமீதுரைவானவர் போற்ற, அம்பரமீதுரைவானவர் போற்ற, கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த, கிருபை புரிந்தெனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தெனையாள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தீர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. அவரவருடைய இல்லங்களிலே எங்களுடைய குடும்பத்தோடு கூட இந்த காணொளியின் மூலமாக எங்களை திருச்சபையின் விசுவாசிகளோடு கூட உம்மை ஆராதிக்கும் பாக்கியம் தந்தீர், உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்களில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம். ஜெயம் கொள்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர், தோற்று போவதற்கு அல்ல சுவாமி. ஏனென்றால் நீர் உலகத்தை ஜெயித்தெழுந்த தேவன், நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். அவராலே மாத்திரம் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதிலே கட்சி என்னும் சத்தியம் என்னும் கட்சியை எங்களுடைய வாழ்விலே அணிந்து கொண்டவர்களாக ஆமாண்டவரே, அதன் மூலமாக பாவம் செய்யாதபடி சாத்தானை ஜெயிக்கத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார்.
பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி, ஆண்டவரே நீர் உமக்கு கொடுத்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் சுவாமி, அதை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆண்டவரை பொருளையும் கடவுள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தை தாழ்த்தி கொடுக்கிறோம். இதனை தொடர்ந்து ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் தேவரையில் கூட இருந்து துணை நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளும்படியாக அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய வாழ்வையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.